கல்யாணம் சீரியல்ல மகா ஐஸ்வர்யா கிட்ட அவரு காதல சொல்லலன்னா என்ன, நானே இதுக்கப்புறம் பொறுக்க போறதில்ல. நானே சொல்லிடுறேன் அப்படின்னு கையில பால் கிளாஸோட நம்ம சூர்யாவ பார்க்கறதுக்காக மகா கிளம்பிடுறாங்க. ஆனா சூர்யா ஏற்கனவே பிளான் பண்ணிடுறாப்ல மகாவுக்கு பெருசா சர்ப்ரைஸா காதல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மகா கிட்ட பேசவே கூடாது. எத சொல்ல வந்தாலும் கேட்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. மகா காதல சொல்லலாம் அப்படின்னு வந்தா நம்ம சூர்யா இருந்துகிட்டு இல்ல இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இந்த டைம்ல எதுவுமே பேசாத, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாப்ல. மகாவுக்கு கடுப்பாயிடுது. மறுநாள் காலையில எந்திரிச்சு சொல்லலான்னு பார்த்தா, மகாவுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்ம சூர்யா எஸ்கேப் ஆயிடுறாரு. இதனால மகா கடுப்பா இருக்கிறாங்க. நம்ம சூர்யா ஏற்கனவே வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயும் பிளான சொல்லிட்டாப்லயாட்டுக்கு. இதனால கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா, பிரபா இவங்க 3 பேரும் சேர்ந்து மகாவ எப்படியோ கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அப்புறம் சூர்யா வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டையே மாத்த ஆரம்பிக்கிறாங்க. டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோடீஸ்வரி பொய் பொய்யா சொல்லி மகாவ கோயில சுத்தடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே லேட் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் கார்ல ஏறிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராம எங்கெங்கேயோ அங்க போணும், இங்க போகணும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சூர்யா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இத தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷனுக்கு ஆளெல்லாம் வர வச்சு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இங்க மத்தவங்க எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.